ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் வந்து தமிழ் அறிஞர்கள் அந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மற்றும் மருதகாசி அவர்களை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ப்ளஸ் வந்து மருதகாசி அவங்கள பற்றி முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ மருதகாசி பார்த்திங்கன்னா நியூ புக்கில் வந்து கவர் ஆக மாட்டார், பழைய தமிழ் புக்கில் வந்து கவர் ஆவார். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டுமே பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் அவரை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கு வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் வந்து ஹேண்ட் ரிட்டனாக வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் டெலகிராம் சேனலில். யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி வாங்க நீங்கள் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கொடுத்த தமிழறிஞர்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழறிஞர்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தாலே இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு தமிழறிஞர்கள் பற்றி எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓரளவுக்கு வந்து நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? சரி வாங்க நீங்கள் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் கவிஞர். சரிங்களா? மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவார், மாற்றி கூட கேட்கலாம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா? புரட்சி கவிஞர்னால் பாருங்கள், இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். புரட்சி கவிஞர்னால் பாவேந்தர், பாரதிதாசன் வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள் ஆப்ஷன் பி பாருங்கள், ஓமை கவிஞர். ஓமை கவிஞர்னால் வந்து யாரை சொல்லுவோம்னா இப்போ சுரதா இருக்காருங்க இல்லையா, சுரதா ராஜகோபாலன், அவர் தான் வந்து நம்ம ஓமை கவிஞர்னு சொல்லுவோம். ஏன் அவரை ஓமை கவிஞர்னு சொல்கிறோன்னா அவர் ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவது வந்து வல்லவர். அதனால தான் வந்து அவரை வந்து நம்ம ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொன்னால் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைமில் வந்து நம்ம திரும்ப வந்து வீடியோஸ் பார்த்து நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் நீங்கள் செப்பரேட்டாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் வந்து யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது பாருங்கள். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவார் வந்து யாருன்னு கேட்குறாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட சிறப்பு பெயர் வந்து என்னன்ற மாதிரி பார்த்தோம். மக்கள் கவிஞர். இதை அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவார் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாரதியார், பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் வந்து புரட்சி கவிஞர், பாரதியார் வந்து தேசிய கவி, மகாகவின்லாம் சொல்லுவோம். சரிங்களா? அவ்வளோதான். இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி கொஷின்ஸ் வந்து இவ்வளோ தான் கிடைச்சது, அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து மருதகாசி பற்றி பார்ப்போம். பாருங்கள், நீ வந்து மருதகாசி பற்றி பார்ப்போம். நியூ புக்கில் வந்து அவர் கவர மாட்டார், பழைய தமிழ் புக்கில் வந்து மருதகாசி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஏர்முனை என்ற அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு பாடல் வந்து பாடியிருப்பார். அந்த பழைய புக்ஸில் இருக்கும். நம்ம பழைய புக் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லாம் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த சைடு கவிஞர்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து பட்டப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மருதகாசி பாருங்கள். மருதகாசி வந்து திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். மருதகாசி. அடுத்து வாணிதாசன், அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா பாவலர் மணி. அடுத்து சுரதா, அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா கலைமாமணி அப்படின்னு சொல்கிறோம். அது முடியரசன், அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா கவியரசு.
கவியரசுன்னு சொன்னாலே நமக்கு வந்து கண்ணதாசன், அவரையும் நம்ம கவியரசுன்னு சொல்லுவோம். பட் முடியரசனும் கவியரசனும் சொல்லுவோம். ஆனால் முடியரசனுக்கு வந்து கவியரசு என்னும் பட்டம் வந்து யார் கொடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா, குன்றக்குடி அடிகளார் அவர் தான் வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, மருதகாசி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மருதகாசி. இப்போ தான் பார்த்தோம். இப்போ திரைக்கவின்னு வந்துட்டாலே அதனால தான் வந்து கரெக்டாக பாருங்கள். ஆப்ஷன்ஸ் கூட அது ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே திரைப்படத்தை சார்ந்தவங்களை தான் கொடுத்துருக்காங்க. வாலி, வைரமுத்து, கண்ணதாசன் எல்லாமே திரைப்படத்தில் வந்து பாடல்கள் எழுதுகிறவங்க தான். ஸோ திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் வந்து மருதகாசி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திரும்ப அதே தான் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். மருதகாசி பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கா. ஜென்ரலாக ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அது இந்த திரைக்கவி திலகம் என்ன அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மருதகாசி. திரும்ப அதே தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழே காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து தப்பாக இருக்குது. நீதிநெறி விளக்கம், கந்தர் கலியன்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுமரர் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தவறாக இருக்குது. இதில் வந்து நீதிநெறி விளக்கம் அவர் பாடியிருப்பார். கந்தர் கலியன்பாவும் அவர் தான் பாடியிருப்பார். கந்தர் அனுபூதி வந்து அவர் பாடின நூல் இல்லை. அதனால தான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இது பாருங்கள். தமிழகத்தின் ஓட்சோத் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். இதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். தமிழகத்தின் ஓட்சோத் என புகழப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன். வாணிதாசன் பிறந்த ஊர் என்னன்னு கேட்டாங்கன்னா வில்லியனூர். அடுத்து பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. இதில் வந்து திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மருதகாசி. அதுக்காக தான் அந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து கண்ணதாசனுடைய புனைப்பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணதாசனுடைய புனைப்பெயர்கள். கண்ணதாசனுடைய புனைப்பெயர்லாம் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுத்துடலாம். அது மாதிரியோடு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம் வாழ்வினில் பஞ்சம் இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காருங்க மருதகாசி. மருதகாசி வந்து ஏர்முனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் வந்து பாடல் வந்து பாடியிருப்பார். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர்முனை என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் மருதகாசி தான். அப்புறம் மருதகாசியோட இன்னொரு ஃபேமஸான பாட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இந்த புதிய வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டோட வரும் இல்லையா. ரீசெண்டாக கூட நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா. அந்த பாடலோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாலும் மருதகாசி. அவர் தான் அந்த பாடல் வரிகள் வந்து எழுதியிருப்பார். அடுத்த யோசனை பாருங்கள். திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க மருதகாசி. அதே தான் அந்த ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பாருங்கள். சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா மருதகாசி. கரெக்டாக பார்த்துக்கோங்க. சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க மருதகாசி. அவ்வளோதான். இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மருதகாசி பற்றியும் பார்த்துருப்போம், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இவர் 2 பேரை பற்றியும் பார்த்துருப்போம். ஓரளவுக்கு வந்து ஐடியாஸ் கிடச்சிருக்கும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு. நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்கமிங்கில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி வச்ச டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 8000 கொஸ்டின்ஸ் பக்கமாக நிறைய இருக்குது. அதில் இப்போ ஸ்டடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.